விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் முற்போக்கு சக்திகள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு போராட்ட களத்தில் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் இன்று புதியதாக ஒரு சக்தி ஆட்சி அமைக்க துடிக்கிறது. தவேக என்ற விஜய் கட்சி அதற்கு போதிய ஆதரவு இல்லாமல் தவிக்கிறது. அந்த கட்சி குறிப்பாக திருமாவளவனை ரொம்ப நம்பிய கட்சி. ஓராண்டுகளுக்கு முன்பே திருமாவளவனை மதித்த கட்சி தவேக. இன்று தவேக விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கேட்டும் ஆதரவு கொடுக்க ஏன் மறுக்கிறார் என்று தெரியவில்லை. கம்யூனிஸ்டும் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று புரியவில்லை. ஒரு நேர்மையான நிர்வாகம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று வாய்கிலியே பேசும் திருமாவளவன் இன்று ஏன் பதுங்குகிறார்? சீட்டு பங்கிட்டுக் கொள்வதில் திமுக உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தியது? தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று உங்களை எவ்வளவு நிர்பந்தம் கொடுத்தது? அதையெல்லாம் நினைக்காமல் இன்றும் ஸ்டாலினுடைய சூவை நக்கி கொண்டிருக்கிறார் திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும். அதுக்கு மானமுள்ள காங்கிரஸ் சரியாக விலகி கொண்டது. நீங்கள் இன்றும் ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஆட்சியில் பங்குதாரர் தருகிறேன் என்று விஜய் சொல்லிவிட்டார். ஏன் போக மறுக்கிறீங்க? உங்கள் திறமையை ஏன் காட்ட? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு களம் அமைந்திருக்கும் போது அந்த வாய்ப்பை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஒருவேளை ரீஎலெக்ஷன் 2 மாதங்கள் 3 மாதங்களுக்குள் வந்தால் அப்பொழுது கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் நடக்கும். திருமாவளவன் மிகப்பெரிய குழப்பவாதியாக இருக்கிறார். பிஜேபியை எதிர்க்கும் திருமாவளவன் திமுகவுக்கு மட்டும்தான் கை கோர்ப்பாரா? விஜய்க்கு கை கோர்க்க மாட்டாரா? விஜய் நினைத்திருந்தால் ஏடிஎம்கே ஆதரவை வாங்கியிருக்கலாம். அவர் ஏன் வாங்க மறுக்கிறார் என்று புரியவில்லை. இவர்களிடம் கெஞ்ச வேண்டுங்கிற அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.